சாம்பிள் தரேன். வணக்கம் நண்பர்களே, உங்களின் விவேக வெற்றியாளர்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு முக்கியமான வீடியோ சொல்ல போகிறோம். அதாவது பிஎம் கிசான் சம்மான் நிதி, மோடி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஷயமா இன்றைக்கி நாங்கள் ஒரு தெளிவான கருத்து சொல்கிறோம். அது மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி மோடி பணத்தில் ஒரு மூணு விஷயங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது 3 விஷயங்கள் சரியாக இருந்தால் தான் கண்டிப்பாக மோடி பணம் ஏறும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் சீடிங். அதாவது லேண்ட் சீடிங்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேரில் கண்டிப்பாக பட்டா இருக்கணும். சரிங்களா? உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் அப்பா பேரில் இருக்குது, மாமனார் பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மோடி பணம் இப்போதைக்கு கண்டிப்பாக ஏறாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கண்டிப்பாக லேண்ட் செட்டிங் உங்கள் பேரில் பட்டா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏறாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் அப்பா பேர்லேருந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, வந்திருக்கும் மோடி பணம். ஒரு குறிப்பிட்ட மந்த்து வந்திருக்கும். அதாவது இப்போ 17 இன்ஸ்டால்மெண்ட் ஏறி முடிஞ்சிச்சு. இனிமேல் ஏற போகிறது 18வது இன்ஸ்டால்மெண்ட்டு. ஆக நீங்கள் ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி முடியாது. கண்டிப்பாக உங்கள் பேரில் பட்டா இருந்தால் மட்டும்தான் மோடி பணம் கிடைக்கும். 1. 2வது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இகேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இகேஒய்சி அப்படின்னா என்னென்னு சொன்னீங்கன்னா, எலக்ட்ரானிக் மெத்தடில், அதாவது நோ யுவர் கஸ்டமர், அதாவது உங்களுடைய தகவல் சேகரிப்பு. அதாவது எலக்ட்ரானிக் முறையில், மின்னணு முறையில் உங்களுடைய தகவல் சேகரிப்பு பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டை ஃபேஸ் பண்ணி கைரேகையோ இல்லை ஆதார் மூலிமா இருக்கிற ஓடிபியை பயன்படுத்தியோ நீங்கள் தான் இப்போ முத்துக்குமார்னா நீங்கள் தான் முத்துக்குமார், வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க மின்னணு முறையில் அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டா கண்டிப்பாக மோடி பணம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஏறும். வேறு ஆளுக்கு மாற்றி ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியா பூரா ஏறக்கூடிய ஒரு பயனுள்ள திட்டம். அதனால் என்ன மாதிரி முத்துக்குமார் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் ஆதார் மூலியமாக அதை தகவல் சேகரிப்பு பண்ணால் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஏறாது, கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஏறும் அப்படிங்கிறதுக்காக இந்த மின்னணு முறையில் இந்த தகவல் சேகரிக்க சொல்கிறாங்க. அதனால் இகேஒய்சி பண்ணாதவங்க கம்பல்சரி எல்லோரும் இகேஒய்சி பண்ணிடணும். அப்படி இகேஒய்சி பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக மோடி பணம் ஏற வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சில பேர் இப்போ 4 இன்ஸ்டால்மெண்ட் ஏறிட்டு எனக்கு பணம் ஏறலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இகேஒய்சியில் மட்டும். இகேஒய்சி கட்டாயம் நீங்களும் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் பட்டா மாற்றிடலாம். இப்போ உங்கள் அப்பா பேரில் இருக்குது, அடுத்தவங்க பேரில் இருக்குது அப்படின்னா அந்த பட்டாவை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பேரில் மாற்றிடலாம். ஆனால் இகேஒய்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டு இன்னும் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இத்தனை மாதத்துக்குள்ளே இகேஒய்சி பண்ணணும், அப்படி இல்லைன்னா மோடி பணம் ஏறாது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், மோடி பணம் வரலன்ட்டு அஜாக்கிரதை இருக்காமல் நீங்கள் கம்பல்சரி மோடி பணம் வராதவங்களும் இகேஒய்சி பண்ணுங்கள். ஏன்னா இகேஒய்சியை வந்து கட் பண்ணிடுவாங்க இடையில. சரிங்களா? நீங்கள் பட்டா மாற்றிட்டீங்க அப்படின்னா இகேஒய்சி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஏன்னா இகேஒய்சி பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பட்டா மாற்றி வச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆக இகேஒய்சி பண்ணி வச்சுட்டா தான் மோடி பணம் ஏறும். அதனால் நீங்கள் மோடி பணம் ஏறுறவங்க சரி இல்லாதவங்க சரி எல்லோரும் இகேஒய்சி பண்ணுங்கள். இகேஒய்சி பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு மோடி பணம் கட்டாயம் ஏறும். அடுத்து 3வது விஷயம், முக்கியமான விஷயம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆதார் லிங்காக இருக்கணும். ஏன் லிங்காக இருக்குன்னு கேட்டாங்கன்னா, கம்பல்சரி லிங்காக இருக்கணும். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருட்டு வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோடி பணத்தை உங்களுக்கு எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டால், ஆதார் ஃபேஸ்டில் போடுறாங்க. ஆதார் அக்கௌண்ட்டுக்கு மூலியம் போடுறது கிடையாது. உங்கள் ஆதார் நம்பர் மூலியமாக தான் இந்த மோடி பணமே ஏற்றுறாங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆதார் கம்பல்சரி லிங்காக இருக்கணும். அப்படி லிங்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோடி பணம் ஏறாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி யாருக்காவது இந்த மாதிரி மோடி பணம் ஏறலை அப்படின்னு இருந்தால் இந்த 3 விஷயங்களை செக் பண்ணுங்கள். முதல்ல லேண்ட் செட்டிங் இருக்கான்னு பாருங்கள். 2வது இகேஒய்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. 3வது உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆதார் லிங்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த 3ஐயும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆதார் லிங்காக வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் நேராக பேங்கில் போய்ட்டு கூட உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆதார் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோடி பணம் ஏறும். அப்படி லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா மோடி பணம் ஏறாது. ஆக இந்த 3 விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மோடி பணம் ஏறும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய விவசாயிகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, போன ஆகஸ்ட்டில் ஏறிச்சு, இந்த 4 மாதத்துல எனக்கு மோடி பணம் ஏறலப்பா, ஏன்பா இன்னும் ஏறலை, 5 மாதம் ஆச்சு 6 மாதம்னு கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வருஷத்துக்கு 3 தவணையாக கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, 4 மாதத்துக்கு ஒருத்தருக்கு 2000 மினி கணக்கு பண்ணி மொத்தமாக 6000 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கான்செப்ட் படி அதை எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 12 மாதத்தில் 4 மாதமாக பிரிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நிதியாண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏப்ரல்லேருந்து ஜூலையிலேருந்து ஒரு காலாண்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரை.
அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து மார்ச் வரை இந்த மாதத்தில் கனெக்ட் பண்ணி தான் 3 நிதியாண்டு அவங்க பிரித்து போடுறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஏப்ரலில் ஏறி இருக்கலாம். போன ஏப்ரலில் ஏறிட்டா அதுக்கு அடுத்து நமக்கு எப்போ ஏறணும்? ஏப்ரலில் ஏறிடுச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் ஏறணுமாப்பா அப்படின்னு கேட்பா. அது கிடையாது. அந்த ஆகஸ்ட்லேருந்து அதுக்கு அடுத்த 3, 4 மாதமும் அந்த அவங்க காலாண்டில் வருது. அந்த 4 மாதத்தில் அவங்க எப்போ வேணுமாலும் ஏற்றலாம். அந்த அடிப்படையில் தான் அவங்க ஏற்றுவாங்க. இதுதான் இது கான்செப்டை தவிர உங்களுக்கு 4 மாதத்துக்கு கட்டாயம் வரிசை ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து அதையே வந்து கேட்குறாங்க. அது மாதிரி இன்னொன்று, அது ஏன் தள்ளி போகுது, கரெக்டாக ஏற்ற முடியாமல் ஏன் தள்ளி போகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்ல போனோம்னா, இந்த ஈகேவிஸ்ன்னு ஒன்று இடையில சொன்னேன் பார்த்தீங்களா, அது நிறைய விவசாயிகள் இன்னும் பண்ணாமலே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பண்ண சொல்லி ஊக்கப்படுத்தி அக்ரியிலேருந்து சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கான்டாக்ட் பண்ணி அந்த ஈகேவிசி பண்ணுங்கன்னு சொல்லி டைம் கொடுத்து பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் ஏறாத விவசாயிகளுக்கு ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இதை ஏற்றுறாங்க. வேறு ஒன்றும் கான்செப்ட் கிடையாது. இதுதான் விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிடணும். நீங்கள் இப்போ மோடி பணத்துக்கு வந்து இந்த மொபைல் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாராவது நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா நம்பரோ யார் நம்பர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைய ஆப்ஷனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற நம்பரை உங்கள் பிஎம் கிசான் சம்மான் நிதி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் நம்பர் இப்போ லிங்க் பண்ணிக்கலாம் மோடி பணத்தில். அது மாதிரி யாராவது நம்பர் மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு இப்போ இணைச்சிக்கோங்க. நீங்கள் சிஎஸ்சி சென்டர்லேயோ இல்லை இசேவை மையத்தில் கண்டிப்பாக இணைச்சிக்கலாம். கண்டிப்பாக அது இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டு, இந்த மோடி பணம் வாங்காத நண்பர்கள் விவசாயிகள் எல்லோரும் ஒன்றே என்கிட்ட கேட்டது, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். மோடி பணம் நாளைக்கு கண்டிப்பாக ஏறுது. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு கண்டிப்பாக மோடி பணம் ஏறுது. அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த மோடி பணத்தை எடுத்து நல்லா விவசாயிகள் எல்லோரும் ஒரு விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்துங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.